கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றத நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாஸ் டெக்னிக்கல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெச்டியான இமேஜஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 வீடியோவில் வந்து 4 மெத்தட்ஸ் சொல்லியிருப்பேன். இப்போ இது வந்து பார்ட் 2. ஓகேவா? அந்த பார்ட் 2ல் வந்து 3 மெத்தட்ஸ், டோட்டலாக வந்து 7 மெத்தட்ஸ் தான் நான் ஸ்பிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா பார்ட் 2 வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் 7 மெத்தட்ஸுமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 5th மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்டர்ஸ் ஆப். இந்த பிரிண்டர்ஸ் ஆப் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோவில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது. ஸோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ மூவ் இமேஜஸ் நம்ம சர்ச் பண்ணும்போது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்டர்ஸ் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லிங்க் தான். ஸோ இந்த லிங்க் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்து பிரிண்டர்ஸ் ஆப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் அந்த லிங்க் இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடிங்னு உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரிண்டர்ஸ் ஆப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? நான் வந்து பார்ட் 1 வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். இது பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலான்னு. ஸோ நம்ம இது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இமேஜஸ்லாம் நம்ம எப்படி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த மூவியில் இருக்கிற ரிலேட்டடாக இருக்கிற இமேஜஸ் நமக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தே இருங்க. இது வந்து கொலாஜ் இமேஜ். ஸோ இது வந்து டிபி இமேஜ் தான். ஓகேவா? இப்போ நீங்கள் அந்த 3 டாட் பட்டன் இருக்கு இல்லையா? அந்த 3 டாட் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டவுன்லோட் இமேஜ்னு காமிக்குது இல்லையா? ஸோ அந்த டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். கேலரியில் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஓகே, அப்படியே நீங்கள் இதுக்கு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இமேஜஸ் உங்களுக்கு வந்துடும். எந்தெந்த மூவியில் நீங்கள் வந்து என்ன சர்ச் பண்ணீங்களோ அந்த மூவியில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் நம்ம வந்து ஹோமில் வந்துட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து கீழே உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் பார் தெரியுது இல்லையா? ஸோ அந்த சர்ச் பார் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் பார் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேலேயே உங்களுக்கு வந்து சர்ச் பார் காமிக்கும் அகெயின். ஸோ அந்த சர்ச் பாரில் போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன டாப்பிக்கில் என்ன இமேஜ் வேணுமோ சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து தெரி மூவி ஹெச்டி இமேஜஸ் நான் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து நிறைய சஜஷன்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன சஜஷன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இது மாதிரி சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மூவியில் இருக்கிற இமேஜஸ் நமக்கு எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் எந்த இமேஜ் ஓகேன்னு. வந்து இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில்ல. இது வந்து 4K இமேஜ் தான். ஓகேவா? இப்போ வந்து சேம் ப்ராசஸ் தான். அந்த 3 டாட் பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கேலரியில் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? அப்போ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மூவிக்கு ரிலேட்டடாக இருக்கிற இமேஜஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அந்த மூவியில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த இமேஜ் அதுக்கப்புறமா இதுக்கு ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து ஒன்றா நம்ம ஸ்க்ரால் பண்ண நம்ம நிறைய இமேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம அகைன் நம்ம பேக் வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது இமேஜ் நம்ம வந்து எப்படி சர்ச் பண்ணி நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்ட்ரஸ் இல்லைனா ஆக்டரோட நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாய்பாலி இருக்காங்களே அவங்களோட பேர் போட்டுட்டு ஹெச்டி இமேஜஸ் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஹெச்டி இமேஜஸ் வால்பேப்பர் 4K நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே சஜஷன்ஸ் வந்துச்சு. ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஹெச்டி 4K தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இமேஜஸ் தான் வரும். ஓகேவா? நீங்கள் என்ன இமேஜ் வந்து 4Kல செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் வர இமேஜஸ் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் தான் வரும். இந்த மாதிரி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வால்பேப்பர். அது அகைன் வந்து சர்ச் பாரில் வந்துட்டு அலோன் இமேஜஸ் நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அலோன் இமேஜஸ்னு. ஸோ உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ நீங்கள் அந்த டாபிக் போட்டுட்டு இமேஜஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக தான் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற அலோனாக இருக்கிற இமேஜஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் பட்டன் செலக்ட் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்தேன்னா இது வந்து என்னோடய கேலரிக்கு சேவ் ஆகிடும். சர்ச் பார் வந்துட்டு நான் வந்து அலோன் போட்டுட்டு ஜிஃப் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஜிஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலேயே உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேவா? வீடியோ கிடையாது, ஃபோட்டோ உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேவா? நான் ஏதாவது ஒரு இமேஜ் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இது நமக்கு வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்கு ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோன்னா இதுக்கு ரிலேட்டடாக இதே மாதிரி இன்னொரு இமேஜ் இருக்கும் இல்லையா? அது செலக்ட் பண்ணிக்கிறேன்.
பிகாஸ் அது வந்து ஒர்க் ஆகலாம்னு நினைக்கிறேன். அது வந்து இமேஜ் நினைக்கிறேன், ஜிஃப் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு இது வந்து கொஞ்சம் லோட் ஆகிட்டு தான் வரும் நமக்கு. ஸோ இந்த ரெயின்லாம் ஃபால் ஆகுது, அந்த ஸ்டார்லாம் உங்களுக்கு வந்து மூவ் ஆகுது இல்லையா? ஸோ இதான் வந்து ஜிஃப். ஓகேவா? அந்த போர்ட்டிலும் நமக்கு உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஜிஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், இமேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஆனால் உங்களுக்கு வந்து வீடியோ மட்டும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. இப்போ நான் அலோன்ஸ் போட்டுட்டு வீடியோஸ் நான் போட்டேன் அப்படின்னா, சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அலோனாக இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு நிறையாவே வரும். ஓகேவா? நிறைய சஜஷன்ஸ் வரும், அலோன் வீடியோஸ், அதுக்கப்புறமா அலோன் பாய் வீடியோஸ், இந்த மாதிரி வந்து நிறையா சஜஷன்ஸ் வரும். அது நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாமே தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இது மேலே உங்களுக்கு வந்து என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஓகேவா? பிரிண்டர்ஸ்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், அதுக்கப்புறமா ஜிஃப், இந்த ரெண்டுமே நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பட் வந்து வீடியோஸ் வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ வீடியோஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ தான், இந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் பை இமேஜ். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, பட் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா இந்த சர்ச் பை இமேஜ் ஆப்பில் நீங்கள் அந்த இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து எங்கெல்லாம் இருக்குது, எந்த வெப்சைட்டில் இருக்குது, என்ன ஆப்பில் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடும். ஸோ அதனால இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாட்டமில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கான் தெரியுது, அந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு டேக் ஏ ஃபோட்டோ இமேஜ் கேலரி இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து கேலரி கொடுத்துட்டு இப்போ நான் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த பென்சில் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கிராப் காமிக்கும். ஸோ உங்களுக்கு இமேஜ் வேணாலும் நீங்கள் வந்து கிராப் கூட பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா அதே உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். 3 வெப்சைட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் தான். ஓகேவா? ஸோ கூகுளில் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ என்னெல்லாம் இமேஜஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து வருது வந்து பிரிண்டர்ஸ் லிங்க் தான். ஓகேவா? பிரிண்டர்ஸ் லிங்க் இருக்கு இல்லையா? இதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரிண்டர்ஸ் ஆப் நமக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆகாது. இதுலேயே நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரௌசர் மாதிரி நமக்கு இந்த வெப்சைட்லேயே நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் அப்லோட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த இமேஜ் வந்து நமக்கு இந்த பிரிண்டர்ஸ் ஆப்பில் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த 3 டாட் பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் இன் ஆப் நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ண சொல்லும். ஸோ நான் வந்து ஓப்பன் இன் ஆப் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஆப்பில் நமக்கு வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ என்னென்னா வந்து ப்ளே ஸ்டோரில் போய் பிரிண்டர்ஸ் இது இன்ஸ்டால் பண்ண சொல்லும். அதனால் நமக்கு வந்து அந்த லிங்க்கும் நமக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இதுலேயும் நம்மளால் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து செகண்ட் வெப்சைட் போகலாம். செகண்ட் வெப்சைட் போகணும் அப்படின்னா இதில் கூட நமக்கு வந்து பிரிண்டர்ஸ் ஆப் அந்த பிரிண்டர்ஸ் லிங்க் தான் நமக்கு காமிக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த இமேஜ் வந்து நம்ம ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா சேவ் இமேஜ் இருக்குல்ல, அந்த சேவ் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இந்த இமேஜ் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். 7th மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஃப்ளிக்கர் ஆப்னு இந்த ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய இமேஜஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து டாப்பில் இருக்கிற சர்ச் பட்டன் இருக்கும். அந்த சர்ச் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து என்ன மூவி வேணுமோ அந்த மூவி நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூவியில் இருக்கிற இமேஜஸ் வந்து 4K HD உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் இல்லையா? செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே நீங்கள் வந்து பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் சேவ்னு சொல்லி ஒரு டவுன்லோட் சிம்பிள் போட்டிருக்கோம். அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய குவாலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரிஜினல் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த இமேஜ் உங்களுக்கு வந்து உங்கள் கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும். இப்போ அகைன் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மூவியில் இருக்கிற நிறைய இமேஜஸ் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் இமேஜஸ் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி ஷேர் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. கூட நமக்கு வந்து ஆக்டர் இல்லைனா ஆக்ட்ரஸ் நேம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வால்பேப்பராக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாய்பால் இருக்காங்களா, அவங்களோட பேர் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து ஹெச்டியாகவே கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஹெச்டி வால்பேப்பராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க ஜூம் கூட பண்ணி காட்டிருக்கேன். உங்களுக்கு ஹெச்டியாக தான் இருக்குது.
வந்து டோட்டலாக 7 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 7 மெத்தட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த 7 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இமேஜஸ். ஓகே அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.